ஹாய் வணக்கம் நண்பர்களே. வாங்கின மட்டனை சமைக்கணும்ல, வாங்கும் போதே கேட்டார் பாகிஸ்தான் மட்டன் வேணுமா இந்தியா மட்டன் வேணுமா. இந்தியா மட்டனே எனக்கு போதும், எப்பவும் ஃப்ரெஷ் மட்டன் வாங்கி சமைப்போம். இந்த தடவை சரி வாங்கலாம், இந்தியா மட்டன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்ற வாங்கினோம். ஓகே தான், நாட் பேட், கொஞ்சம் நல்லா இருந்தது. நானே கழுவி நறுக்கி செஞ்சேன். பெருசாலாம் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். சின்ன வெங்காயம் போட்டாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட்டை சோம்பு எல்லாமே நம்ம கடப்பாசியில் எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் தாளிக்கும் போது போடுவேன். இஞ்சி பூண்டோட சின்ன வெங்காயம் அரைச்சிருவேன். வரமிளகா போட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அப்படியே வச்சுருவேன். தக்காளி, அப்புறம் எங்கள் வீட்டு மசாலா, யாச்சும் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்ப்பேங்க. இதில் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்ப்பேன், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்ப்பேன், அப்புறம் வீட்டு மசாலா போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பார்க்கவும் நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. மட்டன் மட்டும் கிரேவியாக 2 in 1 வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. மழை வேறு வெளியில் பேஞ்சிட்டே இருந்தது. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியருக்கு நான்வெஜ் சாப்பிட்றது. ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, வெறும் மல்லிப்பொடி இருக்குல்ல, எதுவும் கலக்காது அந்த பொடியை நம்ம போடணுங்க. அது கடையில் வாங்கினதோ இல்லை நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தாலோ அதை சேர்த்து போடணுங்க. எனக்கு அப்பப்போ சமைக்கும் போது பண்ணும்போது ஜன்னலில் போய் பார்த்து மழை, அதாவது என்ன சொல்கிறது, இருக்கவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது, இல்லாதவனுக்கு பெரிய வரன்ற மாதிரி மழை பெய்யுறது எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபீலுங்க. செமையாக என்ஜாய், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நல்லா இருந்தது. பசங்க ஸ்கூல் போயிருந்தாங்க, நம்ம சமைச்சிட்டு அப்படியே பாப்பா லீவு ஸ்டடி ஹாலிடேல இருந்தால் அப்பப்போ கிச்சனில் ஒரு பக்கம் வேலை நடந்தாலும் விண்டோஸில் போய் எட்டி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு மழையை பார்த்து ரசிக்கிறது, அது ஒரு தனி சந்தோஷம். ஆக்சுவலாக போன வீடியோலேயே நான் சொல்லணும்னு நினச்சேன். பாப்பா எடுக்க போகும்போது ரொம்ப வயசானவருங்க. எனக்கு அவரை பார்க்கும்போது எங்கள் ஐயா மாதிரியே இருந்தது. மோஸ்ட்லி இங்கே உள்ள பீப்புளெலாம் கொஞ்சம் ஏஜ்லேயே வீல் சேர் அது மாதிரில தான் பார்ப்பேன். ஹெல்த்லெஸ்ஸாக ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் ஆரோக்கியமாக, அதாவது நாங்கள் இருக்க ஏரியாவில் மோஸ்ட்லி ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்காங்க. ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போனாருங்க. ஆக்சுவலாக பர்பஸாக அந்த வீடியோவை நான் அதுக்கு தான் எடுத்தேன். நம்ம ஊரில் தலப்பா கட்டியிருப்பாங்க கிராமத்துலலாம், அது மாதிரியே அவரும் தலப்பா கட்டியிருந்தார். அவர் கார் ஓட்டினது அந்த சிக்னலில் நின்றாரா, அதை பார்த்து வீடியோ எடுத்தேன். பட் அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தார். பட் எங்கள் ஐயா பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ வயசானவர் கார் ஓட்டிட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக, அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எத்தனை பேர் இப்போல்லாம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம். முதல்ல எத்தனை பேர் கிளியராக கண்ணு தெரியும் எனக்குலாம், இப்போவே பிளர் ஆகிற மாதிரி. அது மாதிரி இப்போல்லாம் எத்தனை பேர் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். சின்ன கார் தான். வெளில நான் ஓப்பன் பண்ணி இவர் தாங்க அந்த தலப்பாக்கட்டோடு இருக்கார் பாருங்கள். ரொம்ப சூப்பராக உட்காந்துருந்தார். ரொம்ப ஏஜ்டு பீப்புள், வயசானவர். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக நல்லா சந்தோஷமாக இருந்தது. அதான் வீடியோ எடுத்தேன். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேங்க. எவ்வளோ நல்ல விஷயத்தை பார்த்தோம், மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த வீடியோலையும் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக சொன்னேங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.